கலசத்தை எடுத்துட்டு வா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கனவு காண்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு கார்த்தியாயினி தேவி. நீங்களும் கனவு காணுங்க. உண்மையான முறையில யாரு கனவு காண்றாங்களோ அந்த கனவு தான் உண்மையிலேயே நனவாகும். உண்மை என்ன பொய் என்னங்கிறதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும்தான் எனக்கு நல்லா தெரியும். நான் இருக்கிற வரைக்கும் உங்க பொண்ணு ராதிகா காண்ற கனவை நிச்சயமா பலிக்க விட மாட்டேன். உங்ககிட்ட பலம் இருக்கு, சக்தி இல்ல. பலத்துக்கும் சக்திக்கும் அர்த்தம் நிறைய வேறுபடும். பலம் வேணும்னா 4 அடியாட்களை நாம கூட வச்சுக்கிட்டா போதும். ஆனா சக்தி ஒவ்வொரு மனுஷனுடைய மனசுக்குள்ளேயும் இருக்கிறது. சத்தியம் இருக்கிறவங்க கிட்ட தான் உண்மையான சக்தி எப்பவும் இருக்கும். என்னோட மக சதி சாவித்திரி மாதிரி அவளோட சக்திக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் அந்த சூரியனுக்கு முன்னாடி காட்டுற ஒரு விளக்கு மாதிரி தான். ரொம்ப நல்ல எண்ணம் கொண்ட பெரிய மனுஷன் போல இருக்கீங்களே. ஒரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க போல இருக்கு. சூரியனுக்கு பெரிய நெருப்பு கோலம்னு ஒரு பேர் இருக்கு. ஆனா தீக்கு இருக்கிற சக்தி சூரியனுக்கு எப்பவும் இல்லை. ஒரு சின்ன தீப்பொறி எல்லாத்தையுமே எரிச்சு சாம்பலாக்கிடும். இப்ப என்கிட்ட சூரியனோட சக்தியும் இருக்கு, நெருப்போட சக்தி என் பக்கம் இருக்கு. எப்ப வேணுமோ எது வேணுமோ பயன்படுத்துவேன். நல்லா இருப்பா. நான் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க விரும்பலப்பா. நான் ராதிகாக்கு எவ்வளவோ புரிய வைக்க முயற்சி பண்ணினேன். நீங்க ராதிகாவோட அப்பாவா இருக்கிறதுனால நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. இங்க நடக்கிறதுல எது உண்மைன்னு அந்த கடவுளுக்கு நல்லாவே தெரியும். சத்தியத்தை யாராலையும் மறைக்க முடியாது. நான் அந்த கடவுள் கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் வேண்டேன். உங்களுக்கும் அந்த விஷயம் கூடிய சீக்கிரம் தெரியணும்னு. பூனை கண்ணை மூடினா உலகம் இருண்டுடுமா? இன்னைக்கு நடந்தது எல்லாமே உண்மையாவே நடந்தது தானே. உண்மை என்னைக்குமே ருசியா இருக்காது. அந்த அம்மா ரொம்ப சரியா சொல்றாங்க. போலமா, பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு. வாங்க வைஷாலி, நீ போய் வேற கங்கை கலசம் கொண்டு வா. சரிங்கம்மா. வாசு, சொல்லுங்கம்மா. நீ போய் இன்னொரு கலசமும் பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. சரிம்மா. ஜெய் சிவசம்போ மாதாராம்ஜி. அனுமான் ஆக்ராவில் வேலையா இருக்காரு. அவருக்கு பதிலா என்ன இங்க அனுப்பி இருக்காரு. வாங்க மாப்பிள்ள தம்பி. ராதே ராதே பண்டிதரே. ராதே ராதே. நீங்க தனியாவா வந்திருக்கீங்க?
மகா பண்டிதனையும் மத்தவங்களும் எல்லாம் ஏன் இன்னும் வந்து சேரல? கவலைப்படாம இருங்க பண்டிட், அவங்க வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ நீங்க ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிச்சிடுங்க, அவங்க வரட்டும். பூஜைக்கு தேவையானதை நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொன்னேன். என்னங்க போலாமா தாராஞ்சி? ஒன்னும் புரியல. அந்த கண்ணை என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? சம்மந்தி அம்மா, ஒரு மனுஷனுக்கு எப்பெல்லாம் தள்ளக்கணை ஏறி ஆடுதோ அப்பெல்லாம் இந்த மாதிரி நடக்கிறது வழக்கம். கார்த்தியானி தேவிக்கும் அதே மாதிரி தான் தலகணை ஏறிடுச்சு. அதனாலதான் தப்பு பண்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. ராதே ராதே. ராதே ராதே. ராதே ராதே. உங்க குடும்பத்துல இருக்கிற வேற யாரும் வரலையா? அவங்க எப்போ கிளம்பிட்டாங்க, இப்போ வந்துருவாங்க. ராதே ராதே. ராதே ராதே. அம்மா, நாங்க உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசணும். பேசலாம் வாங்க. அம்மா, இங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் 2 தனி அறைகள் இருக்கு. அத மணமகன் அறை, மணமகள் அறைன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் நடக்க போற இந்த இடம்தான் இன்னொரு முக்கியமான இடம். வரவங்கெல்லாம் இந்த இடத்துல மொத்தமா சேர்ந்து இங்க இருந்து தான் கல்யாண மண்டபத்துக்கு போவாங்க.
சரி அப்போ நான் அப்படியே கிளம்புறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேற இடத்துலயும் சில முக்கியமான வேலைகள்லாம் இருக்கு. ராதே ராதே. ராதே ராதே. ராதே ராதே. வைஷாலி, தேவிக்கு ராதிகாவை உள்ள கூட்டிட்டு போங்க. மாதாராம்ஜி, இந்த கல்யாணத்துல மடத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இருக்காங்க. எல்லாருக்கும் என்ன மகா பண்டிதரா மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் எப்படி கனிகாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? மாப்பிள்ளை தம்பி, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நாங்க எல்லாரும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் கனிகாவுக்கும் நிச்சயமா கல்யாணம் நடக்கும். இங்க யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. எல்லா விஷயமும் நல்லபடியா நடந்து முடியும். உங்களுக்கு எந்த கவலையுமே வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ளை தம்பி. ஏ விபா, அந்த மணமகள் அறையில ராதிகா போய் தயாராயிட்டு இருக்கல்ல, கனிகாவை கூட்டிட்டு போய் இன்னொரு அறையில தயார் பண்ண போ. என்ன விஷயமா இன்னைக்கு நம்ம ரொம்ப அமைதியா இருக்கீங்க? ஒன்னும் உபதேசத்தை காணோம். எதுக்கு உபதேசம்லாம்? நீங்க பண்ணதோட பலனை நீங்க அனுபவிக்க போறீங்க. அதை நான் தர வேண்டாம், அந்த கண்ணனே தருவாரு. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும்தான் புரிய மாட்டேங்குது. மடத்துல இருக்கிறவங்க முன்னால எப்படி கனிகாவுக்கும் தேவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? அதுவும் யாருக்கும் எதுவும் தெரியாம? ஆமா, இது எப்படி முடியும்னு அந்த கண்ணனையே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்கல்ல, எது நல்லதோ அங்க போய் சேருன்னு. அதே பெரியவங்க தான் இதையும் சொல்லியிருக்காங்க. எப்பவும் கடவுள் நல்லவங்களை சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாரு. ராதிகா சிஸ்டர், ரஜனிங்க வா. ஒண்ணும் இல்லை. भरे रहे रात भर, ओ बाबरे नैना भरे रहे रात भर, सोए जागे जागे सोए जाने किस बात पर, सोए जागे जागे सोए जाने किस बात पर, मन खुश भी है बेचैन भी, उलझन कैसी दिन रैन की, अब तू ही आके बोल कान्हा गांठे सारी खोल, तू जो कह दे चल जाऊं इस आग पर, चल जाऊं इस आग पर। ராதிகா, வாழ்க்கையோட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீ நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்க. ஆனா அம்மாடி, ஒவ்வொரு கஷ்டத்தையும் நீ தைரியத்தோடையும் நம்பிக்கையோடையும் ஜெயிச்சுக்கிட்டு வர. நீ எப்பவுமே
உன் வாழ்க்கை சந்தோஷத்தை விட மத்தவங்க சந்தோஷத்துல தான் அக்கறை காட்டுவேன். ஆனா அம்மாடி, இன்னைக்கு இன்னைக்கு நான் என் கடவுள்கிட்ட இத ஒண்ணு மட்டும்தான் வேண்டிக்குவேன். அப்படி என் பொண்ணோட வாழ்க்கையில இன்னும் ஏதாவது கஷ்டம் இருக்குதுன்னா அதை எனக்கு கொடுத்துடுன்னு. அப்படி என் வாழ்க்கையில நான் ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணிருந்தா அதோட பலனை என் மகளுக்கு கொடுத்துடுன்னு. உங்களை மாதிரி அம்மா ஒருத்தருக்கு இருக்கும்போது எப்பேற்பட்ட கஷ்டம் ஏற்பட்டாலும் பனி மாதிரி விலகி போயிடும். என் கூட எப்பவும் என் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்கு. என் புகுந்த வீட்டோட அன்பு இருக்கு. அதோட என் கண்ணனோட அருள் இருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, எல்லாமே சரியா போயிடும். சபாஷ் ராதிகா, சபாஷ். இன்னைக்கு வரைக்கும் மணப்பையனுக்காக மணப்பொண்ணு தயாராகிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். மணமகனே இங்க இல்லாம மணப்பொண்ணு தயாராகிறத முதல் தடவையா இப்பதான் நான் பாக்குறேன். அம்மா, இன்னைக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி என் பொண்ணுகிட்ட பேசாம இருங்களேன். தேவகி, இங்க வா. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என் கூட வா. கண்ணா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எனக்கு எந்த கெட்டதும் நடக்க நீங்க விட மாட்டீங்க. இந்த நல்ல நாள்ல மறுபடியும் நாங்க 2 பேரும் கல்யாணங்கிற பவித்திரமான பந்தத்துல இணைய போறோம். என்னைக்கும் நாங்க 2 பேரும் ஒன்னா இருப்போம். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு கண்ணா. என் நம்பிக்கை வீணாகாம நீங்க தான் பாத்துக்கணும். தேவகி, நீயாவது அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் புத்தியை சொல்லி திருத்த பாரு. இல்லைன்னு வச்சுக்க, அவ கூட சேர்ந்து நம்மளையும் பைத்தியமாவே ஆக்கிடுவா. சமயம் இருக்கும் போதே நாம சமாளிச்சுக்கிறது தான் நல்லது. இல்லைன்னு வச்சுக்கேன், நாம அடிச்சுக்கிட்டு அழறத தவிர நம்மளால வேற எதுவுமே பண்ண முடியாது. அதை புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுதா இல்லையா? தேவகி, இதோ வந்துட்டேன். வாங்க. வா வா. நீயா இப்ப இதுக்கு வந்த? ராதிகா சிஸ்டர், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்பவே உடனே சொல்ல வந்தது தெளிவா சொல்லிட்டு போ. ராதிகா, நான் உங்ககிட்ட எவ்வளவு நாள் தெளிவா சொல்ல முயற்சி பண்ணிட்டு நீங்க தான் காதலியே வாங்க மாட்டேங்கிறீங்க. இங்க பாரு ரஜன், நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னோட கல்யாணம் அவர் கூட மட்டும்தான் நடக்கும். நீ ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. ராதிகா, உங்க கூட தான் தேவாவுக்கு கல்யாணம் நடக்கணும் நானும் தான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். இப்ப நிலைமை மோசமாயிட்டு இருக்கே. இந்த நிலைமையில கையை கட்டிட்டு இருந்தா எல்லாமே தானே நடந்துடாதுல்ல. ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்ல ராதிகா சிஸ்டர். நீங்க என்ன சொன்னாலும் தேவா உங்க பேச்ச நிச்சயமா நம்பவே இல்ல. அவர் நினைவு சீக்கிரமா வரும் வராதுன்றதுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு சொல்லுங்க ராதிகா சிஸ்டர். தேவா எங்க அம்மா மேல வச்சிருக்கிற கண்மூடித்தனமான நம்பிக்கையை நாம எப்படியாவது போக்கியே ஆகணும் ராதிகா சிஸ்டர். அது எனக்கும் தெரியும் ரஜன். ஆனா இதை நான் நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரம் ஏதாவது வேணுமே. ஏன்னா அவர் என் பேச்சை எப்பவும் நம்பவே மாட்டேங்கிறாரு. ராதிகா சிஸ்டர், அதனாலதான் உங்க கண்ணை உங்களுக்கு உதவி பண்றதுக்கா என்ன உங்ககிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. உங்க தேவாவை உங்ககிட்ட சேர்க்கறதுக்காக தான். ராதிகா சிஸ்டர், என்கிட்ட ஒரு முக்கியமான ஆதாரம் இருக்கு. அதை வெளியில கொண்டு வந்தோம்னா அம்மாவுடைய சுயரூபம் எல்லாரும் முடியும் வெளியே வந்துடும். என்ன? ஆமா ராதிகா சிஸ்டர், நீங்க என் கூட வாங்கல. ஆனா ராதிகா சிஸ்டர், இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? நம்மளுக்கு இதை தவிர வேற வழி இல்ல. நீங்க என் கூட வாங்க. ஆனா நான் உன் கூட வரதுக்கு முன்னாடி நான் இத பத்தி என் புகுந்த வீட்டுல சொல்லிதான் ஆகணும். ராதிகா சிஸ்டர், அதுக்கெல்லாம் நம்மளுக்கு இப்ப நேரம் இல்ல. நம்ம உடனே இங்கிருந்து போயே ஆகணும். இது வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்மளுடைய எல்லா பிளானும் சுத்தமா மிஸ் ஆயிடும். ராதிகா சிஸ்டர், என் கூட வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க. ஒரு நிமிஷம். ஏன் எரும மாடு மாதிரி மன்னிச்சிருங்க பாட்டிமா, கண்ணு மன்னிச்சிருங்க. தெரியலையா? பார்க்கல. என்னமோ குழப்பம் நடக்கிற மாதிரி இருக்க. இந்த நேரத்துல முக்காடை போட்டுக்கிட்டு இவ எங்க வெளியில கிளம்புறா? என்னமோ திருட்டுத்தனம் பண்றாங்க இவங்க.